உதயநிதி இன்னைக்கு ஒரு பேசியிருக்காரு, இந்த வீடியோவை பாருங்கள். தமிழ்நாடு அரசுக்கும் அதானிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முதலமைச்சர் நீங்கள் சட்டசபையில் தெளிவாக சொல்லிட்டாரு. வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். கிரிமினாலஜியில் ஒன்று இருக்குது, நாங்கள் குற்றவாளிகள் எல்லாம் டீல் பண்ணானுங்க. எனக்கு குற்றவாளிகளோட மைண்ட் செட், அவன் அதாவது முகத்தை வச்சே ஒருத்தர் முகத்தை வச்சே என்னால் கண்டுபிடித்து சொல்ல முடியும் இவன் குற்றம் செஞ்சுருக்கானா இல்லையாங்கிறதுக்கு முகமே போதும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணத்தின் பிரதிபலிப்பை முகத்தில் தான் தெரியும். அது இறைவன் கொடுத்த ஒரு இது. அது எல்லா மனிதர்களுக்கும் தப்பு செய்கிறவன் கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், அவன் தப்பு செஞ்சுருக்கானா. பொய் சொல்கிறவன் கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அந்த குற்ற உணர்வு எங்கே தெரியும். அந்த குற்ற உணர்வை உதயநிதியின் கண்களில் பார்க்கிறேன் இந்த வார்த்தையை சொல்லும்போது, அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குற்றவாளி தன்னை அறியாமல் வளர்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்லணும் உங்கள் உதயநிதி, என்ன சொல்லணும்? அதானிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதானிக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சொல்ல வந்ததா? மனசாட்சி சொல்ல விடாது. அதனால் இன்டைரக்டாக அதானிக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, தாத்தா மாதிரி முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறதுல மண்ணை அப்படிங்கிறது தான். அதனால் அதானியை அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது ரைட்டு தான். அதானிக்கும் உதயநிதிக்கும் சம்மந்தம். ஏன்னா அதானிதியோட பையன் உதயநிதி சந்திச்சாரா இல்லையா, செய்தியாக வந்ததா இல்லையா? அதனால தான் சொல்கிறாரு, அதானிக்கும் எங்களுக்கும் தான் சம்மந்தம், அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உளறுகிறார் உதயநிதி. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். உப்பு அதிகமாக தின்னுட்டீங்க, தண்ணி குடிக்கக்கூடிய நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அதனால தான் உங்கள் வாயாலேயே இல்லாததை காட்டி கொடுக்குறீங்க. எங்கள் அப்பாவை சந்திக்கலை, எங்கள் குடும்பத்தினர் யாரையும் சந்திக்கலை அப்படின்னு சொல்ல வராது. குற்ற உணர்வு. அதனால் தமிழ்நாடு அரசுக்கும் அதானிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லா தப்பை செஞ்சவங்கலாம் நாங்களே எங்கள் குடும்பமும் தான், லஞ்சத்தை வாங்கினது நாங்களும் எங்கள் குடும்பமும் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் உதயநிதி. அவருடைய குற்ற உணர்வு அவரது வார்த்தையிலே தெரிகிறது அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து மாணிக் தாக்கூர்னு ஒரு எம்பி, இவர் எப்போவுமே விருதுநகரில் நிற்பார். அது எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாமல் போயிடுவார். எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சோனியா காந்திகிட்ட சொல்லி டெல்லியிலேருந்து சீட்டோடு வருவார், விருதுநகருக்கு பணத்தோடு வருவார். அந்த தொகுதி மக்கள் என்ன, அந்த சீட்டுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் வரலையே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எலெக்ஷன் டைமில் பணத்தை செலவு பண்ணி ஜெயிச்சுடுறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வேதாந்தா டங்ஸ்டன் அதுதானே வேதாந்தா பண்ணுறாங்க, அதனால் அது மதுரையில் அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் பண்ணுறாங்க. அதை சொல்கிறார் அவர். இந்த வீடியோ பாரு. பாஜகவை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து அழகர் கோயில் போன்ற இறை நம்பிக்கை உள்ள இடங்களையும் முருகனுடைய அறுபடை வீடுகளையும் அழிப்பதிலே பாஜக ஏன் இந்த துடிக்கிறது என்பது தெரியவில்லை. இந்த அரசை பொறுத்த மட்டிலே வேதாந்தாவா அல்லது கடவுளா என்றால் வேதாந்தாவோடு செல்கின்ற அரசாக இருக்கிறது. வீடியோவில் என்ன சொல்கிறாரு, அழகரா வேதாந்தாவா அப்படின்னு கேட்டால் மோடி அது அழகரை விட்டுட்டு வேதாந்தான்னு தான் போயிட்டார் அப்படின்ட்டு மோடி வேதாந்தா குறிப்பிட்ட இந்த டங்ஸ்டன் வைக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் வைக்கிறதுக்கு துணை போயிட்டார். அதுவும் மோடி தான் துணை போயிட்டார் அப்படிங்கிறோம். இதுவும் இதுதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய கூட்டணி கட்சி திமுக, வேதாந்தா உள்ளே கொண்டு வந்தது திமுக, எல்லாருக்கும் தெரியும். இந்த மாணிக் தாக்கூர்கிட்ட கேட்குறேன், மோடிக்கும் அதை வேதாந்தாவுக்கு தான் சம்பந்தம்னு சொன்னீங்கல்ல, இதே ஸ்டெர்லைட் வைக்கிறதுக்கு தொண்ணூத்தாறில் சுற்றுப்புற சூழல் கொடுத்தது மோடியா இல்லை கருணாநிதியா? சொல்லுங்கள். குற்றவாளி யார், மோடியா கருணாநிதியா? வேதாந்தா குறிப்பிட்ட கோடிக்கணக்கில் பணம் வாங்கினது யார், மோடியா கருணாநிதியா? சொல்லுங்கள். இப்போ டங்ஸ்டன்ங்கிறீங்கிற ஏன்னா பிப்ரவரியில் நடக்கும்போது, பிப்ரவரியிலேருந்து நவம்பர் நடக்கும்போது வாய் மூடாமல் வேதாந்தாட்ட இருந்து லஞ்சத்தை வாங்கிட்டு அமைதியாக இருந்தது மோடியா ஸ்டாலினா? எல்லா வேலையும் பண்ணிட்டு பொதுமக்கள் சுதாரிச்சுட்டாங்க, குதிக்கிறாங்க, போராட்டத்தில் பண்ணுறாங்க, போராட்டம் சுதாரிச்சுட்டாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்படியே பல்ட்டி அடித்து இவங்களுக்கு ஆதரவு, பொதுமக்களுக்கு ஆதரவுன்னு பல்ட்டி அடித்தது தான் வாங்கிய லஞ்சம் வெளியில் வந்து விடும்னு தானே சட்டசபையில் எடப்பாடி கேட்ட கேள்விக்கு ஸ்டாலினால் பதில் சொல்ல முடிஞ்சதா? இதே நாம் கேட்ட கேள்வியைத்தானே எடப்பாடி கேட்டார். பிப்ரவரியிலிருந்து நவம்பர் வரை ஏலம் நடந்தது. அப்போது ஏன் வாய் மூடி நின்றீர்கள்ங்கும்போது இவர் துச்சாதன் துறைமுறையும் சம்மந்தம் இல்லாமல் வளர்கிறாரு. ஏலத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறார் துச்சாதன்.
அவர் என்னென்னத்தையோ பேசுகிறாரு. நாங்கள் பார்லிமெண்ட்டில் எதிர்த்து பேசுகிறோம். பார்லிமெண்ட்டில் எதிர்த்து பேசுனியா? கடப்பாறை கம்பு இதோட மண்ணுட்டியோடு வந்துட்டான் தோன்றதுக்கு ஏலத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். அமைதியாக இருந்தாங்களா இல்லையா? இன்றைக்கி மக்கள் போராடலைன்னா வாயை திறந்துருப்பீங்களா? ஆக மாணிக் தாக்கூர் சொன்ன லஞ்சம் வேதாந்தா குரூப்பில் வாங்கினது மோடி இல்லை, கருணாநிதியின் வாரிசுகள் தான் வாங்கி தமிழ்நாட்டை காட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் வளங்களை மற்றவர்கள் எடுத்து செல்வதற்கு தமிழ்நாட்டை லஞ்சத்துக்காக காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியவும் பதிவு செய்ய விரும்புகிறோம்.